உங்கள் வீடு சொர்க்கமாக மாற இந்த 4 வழிகளை பின்பற்றுங்கள். உயிராற்றலின் மேம்பட்ட உணர்வு நம் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் இந்த 4ஐயும் செய்யுங்கள். இந்த வீட்டில் வசிப்பவர்கள் இயல்பாகவே நல்வாழ்க்கை நோக்கி நகர்வார்கள். உங்கள் முழு வீட்டை பிரதிஷ்டை செய்ய ஒரு வழி இருக்கிறது. அதனால் உயிர்ப்பும் ஆற்றலும் ஓரளவு இருக்கும். உங்களுக்கு ஒரு அறை உள்ள வீடு இருந்தால், நீங்கள் மிகுந்த அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தால், அதை நீங்கள் எளிதாக உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும். இன்று நாம் ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டியிருக்கிறோம். இன்று உங்கள் வீட்டில் 10-15 அறைகள் உள்ளன. அதை ஒரு உயிர்ப்புடன் வைத்திருப்பது என்பது மனிதனுக்கு மிகவும் கடினம். நீங்கள் அதை மெதுவாக உயிர்ப்பிக்கவில்லை என்றால், உங்கள் வீட்டின் சில பகுதிக்குள் நுழையும் போது அது ஒரு சவப்பெட்டி போல் இருப்பதை நீங்கள் உணரலாம். வழிமுறை 1. வருடம் ஒரு முறையாவது புண்ணிய பூஜை செய்து உங்கள் வீட்டை உயிர்ப்புடன் வைத்திருக்கலாம். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஆனந்தமாக இருப்பார்கள், மீண்டும் வீட்டிற்கு சென்றால் சோகமாக மாறிவிடுவார்கள். இது அந்த வீடு உயிர்ப்புடன் இல்லை என்பதை குறிக்கிறது. அவ்வாறு இருந்தால் நீங்கள் வருடம் ஒரு முறை பூஜை செய்வது மிகவும் அவசியமானது. 2வது வழிமுறை. ஒரு மனிதன் தன் முழு ஆற்றலை உணர முடியாத சூழ்நிலையை உருவாக்குவது மற்றவர்களுடன் ஏற்படும் சிறு சிறு கருத்து மோதல். கருத்து மோதல் உராய்வு என்பது நீங்கள் ஒருவருடன் சண்டையிடுகிறீர்கள் என்று அர்த்தமல்ல. இது போன்ற நேரத்தில் உங்கள் வீட்டில் எந்திரம் இருப்பது மிகவும் அவசியம். எந்திரம் என்பது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபவர்களுக்கானது. தேவியை பல்வேறு வழியில் நீங்கள் பூஜிக்கலாம். கருத்து வேறுபாடு மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் தேவி அதை பார்த்துக் கொள்வார்கள். எந்தவித ஆனந்தத்திற்கும் குறைபாடு இருக்காது. 3வது வழிமுறை. வாசனைகளும் தெய்வீக நறுமணங்களும் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கும். அதிக காற்றோட்டம் உள்ள வீடு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கும். சாம்பிராணி மிகவும் சக்தி வாய்ந்தது. இது ஒரு சில பாக்டீரியாக்களை கொல்லுகிறது. மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது காற்றை சுத்தப்படுத்துகிறது. சிறு சாம்பிராணி வாசம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் சுதந்திரமாக இருப்பதை போல் உணரலாம். ரசாயனத்தினால் உருவாக்கப்படும் சாம்பிராணி இந்த உணர்வை தராமல் போகலாம். 4வது வழிமுறை. எந்த மனிதனும் புனிதமற்ற இடத்தில் வாழக்கூடாது என்ற உணர்வு இந்த கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய ஒன்று. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் என்ன வகையான வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எந்த வகையான இடத்தில் வாழ்கின்றீர்கள், இது மிகவும் முக்கியமானது. கிரகப்பிரவேசம் ஒரு வீட்டின் எதிர்மறை சக்தியை நீக்கி வாழ்வதற்கு சரியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. வீடு எந்த வகையான ஆற்றலை நிரப்புகிறது என்பது மிக மிக முக்கியம். கிரகப்பிரவேசம் செய்யாத வீட்டில் யாரும் உறங்குவதில்லை. இதுபோன்ற சக்தி சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலம் அழகான மனிதர்களின் தலைமுறைகளை உங்களால் உருவாக்க முடியும்.